நேயர்களே, இன்று காலை சர்வதேச அளவிலான செய்திகளில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானும் முக்கூட்டணியாக தாக்கிக் கொண்ட நிகழ்விலே முடிவு வந்திருக்கிறது. நம்முடைய சர்வதேச பார்வைகளுக்கான முடிவில் அமெரிக்கா மண்டியிட்டதா என்ற கேள்வி எழுகின்றது. இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரான் கடைசியில் தன் முழங்காலை மண்டியிட்டு இஸ்ரேல் எங்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். ஈரானுடைய மதவிவகார தலைவர் சையத் அலி காமினி, நாங்கள் போரை நிறுத்த மாட்டோம், யார் போரை ஆரம்பித்தார்களோ அவர்கள் போரை நிறுத்த வேண்டும் என்று சொன்னார். இன்று காலை அமெரிக்கா போர் நிறுத்தம் செய்வதாக அறிவித்தது. நேற்றிரவு கத்தரில் அமெரிக்காவினுடைய தளம் தாக்கப்பட்டது. 14 ஏவுகணைகளை தொடர்ந்து ஈரான் அமெரிக்காவின் மீது வீசியது. உண்மையிலே என்ன நடந்தது? சுருக்கமாக உங்களிடத்திலே சொல்கிறேன். என்ன நடந்தது என்றால், அரபு நாடுகள் முழுவதையும் ஆதிக்கத்தில் வைத்துக் கொண்ட அமெரிக்கா சவுதி அரேபியா மற்றும் பஹ்ரைன், ஈரான், கத்தர், ஈஜிப்ட், சிரியா உட்பட எல்லா நாடுகளையுமே தன் கையிலே வைத்துக் கொண்டார்கள். ஈரானை மற்றும் அவர்களால் மட்டுப்படுத்த முடியவில்லை. வினையை இழைத்த கதையாக இன்றைக்கு தன் கையாலே மாட்டிக்கொண்டு மன்னிப்பு கேட்கிற நிகழ்வுக்கு இஸ்ரேல் சென்று விட்டது. அதுதான் உண்மை. என்ன காரணம்? இஸ்ரேலுடைய அந்த தலைமை தொடர்ந்து ஈரானை தாக்கியது. ஈரான் எங்களை தாக்கினால் the consequences, விளைவுகள் படுமோசமாக இருக்கும் என்று எச்சரிக்கை செய்த போதும் போரை ஆரம்பித்தது இஸ்ரேல். ஈரானுடைய வல்லமைகளை குறித்து முதலில் படுகொலைகளை அரங்கேற்றியது. அந்த படுகொலையின் விளைவாக சலாமி போன்ற நியூக்ளியர் சயின்டிஸ்டுகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இதோடு ஈரான் அழிந்து போனது என்று உலகமே கொத்தரித்தது. சரியாக 8 மணி நேரத்தில் ஈரான் தன் தாக்குதலை இஸ்ரேல் மீது தொடர்ந்தது. தோழர்களே, இந்த தாக்குதலில் மிசைல், பாலிஸ்டிக்ஸ், ஹைப்பர்சோனிக், ஃபத்தா, கதர், ஹஜ் கசீம், அதே மாதிரி கோரசம் 4, இப்படி ஏராளமான பாலிஸ்டிக்ஸ் தாக்குதலை தாக்கு பிடிக்க முடியாமல் இஸ்ரேல் மண்டிட்டு போனது என்பதுதான் உண்மை. இஸ்ரேல் பயங்கரமான தாக்குதல் உலக வரலாற்றில் 1948க்கு பின்பு இஸ்ரேல் முதலாக தோல்வியை சந்தித்திருக்கிறது. 1948 7.5 லட்சம் அரபுகளை வெளியேற்றினார்கள். 1962-63 போர் செய்தார்கள். 1972 யாங்கிப்பூர், 2006 ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான போர். ஒரு இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் என்று சொல்லிக் கொண்டிருந்த இஸ்ரேல் இன்றைக்கு சர்வதேச சமூகத்தில் தலை குனிந்திருக்கிறது என்பதையும் ஒரு பத்திரிகையாளனாக நான் உங்களிடத்தில் சொல்கிறேன். என்ன நடந்தது தோழர்களே? இஸ்ரேலுடைய அழிவுகளை இஸ்ரேலால் தாக்க முடியவில்லை. ஈரானுடைய பாலிஸ்டிக்ஸ், ஈரானுடைய ஹைப்பர்சோனிக் கடுமையான சேதாரத்தை டெல்லவியிலும், ஹைஃபாவிலும், பைத்தியாமிலும், நெகோவாவிலும், தம்ரத்திலும், எல்லா இடங்களிலும் மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை இஸ்ரேலிலே ஏற்பட்டது. மக்கள் எல்லாம் ஓடி போனார்கள். காசாவில் என்ன நடந்துச்சு? பசி, படுகொலைகள், வீடற்று நாடற்று காசாவில் மருத்துவமனைகள் தாக்கப்பட்டது. அவ்வளவு நிகழ்வுகளும் இஸ்ரேலில் நடந்து முடிந்தது. அமெரிக்கா கெஞ்சியது, பிளீஸ் எங்களை நீங்கள் சமாதானத்துக்கு வர வேண்டும் என்று. ரஷ்யாவோடு சொன்னார்கள், சீனாவோடு சொன்னார்கள். அமெரிக்கா 3 இலக்குகளை அவர்களும் தெரியாமல் குண்டை நடத்தினார்கள். உலகத்திலே எந்த ஒரு சக்தியும் இல்லாத ஆற்றல் கொண்ட அமெரிக்கா BU-57 என்ற பம்பர் போடுகின்ற 14,000 கிலோ வெயிட் கொண்டிருக்கக்கூடிய அந்த B-2 பாம்பர்ஸை கொண்டு ஈரானுடைய 3 அணு ஆயுத தளங்கள் தாக்கப்பட்டது. ஒன்று, அதாவது மிக முக்கியமாக ஃபர்தோ, இஸ்பஹான் மற்றும் நட்டான்ஸ். ஆனால் அமெரிக்கா வீசிய இந்த குண்டுதலில் எந்த சேதாரமும் ஈரானுக்கு வரவில்லை. அமெரிக்கா அதிபர்களும், அமெரிக்க செனட் உறுப்பினர்களும், அமெரிக்க காங்கிரஸ், அமெரிக்க டெமோக்ராட், அமெரிக்க ரிபப்ளிக்கன், அமெரிக்காவுடைய பொதுமக்கள் அனைவரும் ட்ரம்புடைய நடவடிக்கைகளை கடுமையாக எதிர்த்தார்கள். என்ன நடந்தது தோழர்களே? ஈரான் ஹெர்முஸ் வலைத்தளத்தில் இழுத்து சாத்தியது.
உலகத்தில் 20% எண்ணெய்களை கையாளக்கூடிய பாரசீக வளைகுடா தடுக்கப்பட்டவுடன் அமெரிக்கா ஆடி போனது. அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் திரு மிக முக்கியமாக என்ன சொன்னார் தெரியுமா? சீனாவிடத்தில் தயவு செய்து சமாதானமாக போய்விடுவோம், நாங்கள் ஏதோ செய்து விட்டோம், அதை சொல்லாமல் சொன்னார்கள். நீங்கள் ஹெர்மூஸை அந்த வழித்தடத்தை இழுத்து மூடாதீர்கள், பெரும் பொருளாதார சிக்கல் வரும் என்று மார்க்கோ ரூபியோ கெஞ்சினார். அதற்கு முன்பு நேற்று முன்தினம் அப்பாஸ் அராகச்சி ரஷ்யாவுக்கு சென்றார், ரஷ்ய அதிபரோடு பேசினார். இது சர்வதேச போராக மாறிவிடும் அபாயம் இருக்கிறது, கடைசியில் ஒரு வயிற்று கஞ்சிக்கு வழி இல்லாமல் இஸ்ரேல் ஆகிவிடும் என்ற செய்தியும் வந்தது. அதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஹைஃபாவுடைய ஃபோர்ட்டை முழுமையாக that has been completely annihilated, துடைத்தெறிந்தார்கள் இஸ்ரேலுடைய மிசைல்கள். 75% உணவுப் பொருட்கள் ஹைஃபாவுக்குத்தான் வந்து செல்ல வேண்டும். இஸ்ரேலில் வீடுகள் தாக்கப்பட்டது, மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், ராணுவ தளங்கள், ராணுவ இண்டஸ்ட்ரீஸ் முழுவதுமாக அறுக்கப்பட்டது, ஃபோர்ட் அழிக்கப்பட்டது. கடைசியிலே சமாதானம் செய்துதான் என்ன நடந்துச்சு தெரியுமா? நேற்று ராத்திரி ஒரு செய்தியை சொல்லி முடிவுக்கு வந்துடுறேன். ஈரானுடைய மதகுரு ஆயத்துல்லா கோமினி சொன்னார், ஆரம்பித்தவர்கள் தான் அவர்கள், முடிப்பது நாங்கள் தான். ரகசிய பேச்சு ஓமனும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் சவுதி அரேபியாவும் கத்தரும் ஈடுபட்டார்கள். இவர்களெல்லாம் மிக நெருக்கமான அமெரிக்காவின் நண்பர்கள். கடைசியில ஈரான் சொன்னது, சரி நான் உன்னை தாக்குகிறேன். சொல்லி வச்சு தாக்கின வரலாறு இந்த மாதிரி உலகத்தில் எங்கே நடக்கல. 14 ஏவுகணைகளை நேற்றைக்கு இரவு கத்தரில் வீசினார்கள். ஏன்னா சொல்லிதானே அடிக்கிறான். இவர்கள் கவனமாக இருந்தார்கள். மானம் போய்விட்டது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும். மெதுவாக தடுத்தார்கள். ஈரான் கவனமாக அந்த 14இல் 13ஐ மறித்தார்கள். ஏன்னா சொல்லி வைத்து தான் தாக்குகிறார்கள். அமெரிக்கா தளங்களில் சொன்னார்கள், நாங்கள் தாக்க போகிறோம், நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். இப்படி உலகத்தில் எங்கேயும் நடக்கல. அமெரிக்காவிட்ட சொல்லிட்டு அமெரிக்க தளத்தை நேற்று இரவு ஈரான் தடுத்தது. இன்றைக்கு பத்திரிகையில வந்திருக்கிறது, அமெரிக்க எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்கிறது. நீங்கள் பாருங்கள் ஆங்கில காணொலிகள்ல. ஒரு வழியாக சமாதானம் முடிந்தது. உலக வரலாற்றில் யூதர்களை மிஞ்சிய ஆட்கள் யாரும் இல்லை என்பது இன்றைக்கு பொய்யாகி இருக்கிறது. யூதர்கள் மண்டிட்டு இருக்கிறார்கள், அமெரிக்கா மண்டிட்டு இருக்கிறது. இனி மத்திய கிழக்கில் புதிய ராஜ்யம் தொடங்கி இருக்கிறது என்பதுதான் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்றேன். இனி வரக்கூடிய அடுத்தடுத்த செய்திகளோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.